ஹாய், பிரைஸ் அலாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் அப்போஸ்தலர் 1:8 நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமில் யூதாயா முழுவதிலும் சமாரியாவில் பூமியில் கடைசி பிறந்தும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்றார். அதாவது அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், பரிசுத்த ஆவி உனக்கு ரொம்ப முக்கியம். பரிசுத்த மேலே வரும்போது அவன் பலனடைவான். அது மாதிரி பரிசுத்த ஆவி ஒரு மேலே இருப்ப மாட்டான், அவனுக்கு இருக்கிற பாவங்கள் உணர்த்தப்படும். பரிசுத்த இடத்துல வரும்போது எல்லாவற்றையும் செய்வான்னு சொல்லி பவுல் சொல்றாரு. ஏன்னா பவுலுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, பவுல் ஒரு பிரசங்கியார், சுவிசேஷர், கர்த்தருடைய வார்த்தையை வந்து கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிற ஒரு தேவ மனசு. அதுக்காகவே கர்த்தர் அவர் தெரிந்து கொண்டார். அவர் கர்த்தருடைய வார்த்தையை அநேக இடத்துல சொல்லும் பொழுது அநேக ஜனங்கள் வார்த்தையை கேட்டு மனம் திரும்ப அநேக ஜனங்கள் பாவத்திலிருந்து வெளியே வராங்க. அதாவது அந்த வார்த்தை வந்து அவர் வந்து பிரசங்கிக்கும் போது பரிசுத்தாவி நிரப்பப்பட்டு தேவனுடைய வல்லமையால் அவர் பேசுகிறார். அப்படி பேசும்போது அநேக ஜனங்கள் தொடப்படுது. பரிசுத்தாவி நமக்கு ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஒரு இடத்துல ரோமரில் பார்த்து அவர் சொல்றாரு, நான் கர்த்தருடைய சுவிசேஷத்தை வந்து என் ஆவியோட உண்மையோட கர்த்தரை சேவிக்கிறேன்னு சொல்றாரு. அதாவது பரிசுத்த ஆவியோட அவர் சேவிக்கிறேன். அப்போ அந்த வார்த்தை சொல்லுப்பா, பரிசுத்த ஆவி நிரப்பணும். அந்த அவர் கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்போது அது அநேக ஜனங்கள் தொடப்போகிறேன். நம்மளோட வாழ்க்கையில் சரி, பரிசுத்த ஆவி ரொம்ப முக்கியம். நம்ம கர்த்தருடைய வல்லமை நம்ம ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வல்லமை நிரப்ப மடும்போது நம்ம நிச்சயமாக நம்ம வந்து பலன் அடைவோம். அது மட்டும் நம்மளுக்கு இருக்கிற பாவம், நம்மளுக்குள்ள என்ன பாவம் இருக்கோ சரி, பரிசுத்த நிரப்பணும். அந்த பாவம் நம்மளுக்கு வெளியே உணர்த்தப்படும். அது மட்டும் இல்லாமல் பரிசுத்த ரொம்ப முக்கியம். நம்ம கர்த்தருடைய வார்த்தை நம்ம எங்கே பிரசங்கித்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை நம்ம எங்கே சொன்னாலும் சரி, கர்த்தருடைய வல்லமையாக நம்ம நிரப்பப்பட்டு அந்த வார்த்தையை பேசும்போது அந்த வார்த்தை அநேக ஜனங்கள் போய் தொடப்படும். அநேக ஜனங்கள் மனமாற்றப்படுவாங்க, பாவத்திலிருந்து வெளியே வராங்க. ஆனால் பரிசுத்த ஆவி ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவி இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதான் நம்ம வந்து அதாவது கர்த்தருடைய வேதத்தை நம்ம வாசிக்கணும்னா கூட சரி, பரிசுத்த ஆவி நம்மளுக்கு உதவி செய்யும். இல்லை நம்ம பரிசுத்த ஆவி இல்லாமல் நம்ம அப்படியே நம்ம பைபிள் வாசிச்சோன்னா அது ஒன்றுமே நம்மளுக்கு புரியாது, ரொம்ப விளங்காது. அதுவும் நீங்கள் பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டு கர்த்தருடைய வல்லமையாக நிரப்பப்பட்டு நீங்கள் வார்த்தையை பேசும்போது ஒரு வசனம் பச்சலாம் அந்த வசனம் உங்கள் இருதயத்தில் அப்படியே வந்து அந்த வசனம் உங்கள் இருதய தேற்றும். அந்த வசனம் உங்களை பலப்படுத்தும். அதாவது நீங்கள் பரிசுத்த ஆவி ரொம்ப முக்கியம். நீங்கள் பேதுரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பெந்தகோஸ் நாள் நம்ம எல்லாம் ஒருமனை போட்டு அப்போ எல்லாரும் மேலே அக்கினிமயமாக இறங்கின போது பேதுரு மேலே பரிசுத்தாக நிறுவப்பட்டு பேதுரு ஏமி தைரியமாக பேசுகிறாங்க. பேச்சக்கண்ண இருக்கிற ஜனங்களே ஆச்சரியப்படுக, படிப்பு அறிவில்லாத பேதையாச்சம் இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க. பரிசுத்தாவி ஒரு மேலே வரும்போது அவனுக்கு ஒரு தைரியம் வரும், ஒரு பலன் வரும். அது மட்டும் இல்லாமல் கர்த்தருடைய வல்லமையால் அவன் பேசுவான். அந்த வார்த்தை அநேக ஜனங்களுக்கு தொடப்படும். அது மட்டும் அவன் பேசும்போது அநேக ஜனங்கள் ஆச்சரியப்படுவாங்க. நம்ம வாழ்க்கை ரொம்ப பரிசுத்த ஆவி ரொம்ப முக்கியம். அபிஷேகம் முக்கியம். நீங்கள் அபிஷேகத்தோட பரிசுத்த ஆவியில் நீங்கள் வந்து கர்த்தருக்கு நீங்கள் ஊழியம் செய்யும்போது நிச்சயமாக அந்த ஊழியம் ஒருபோதும் வந்து அது ஊழியம் இன்னும் அதிகமாக பெருகும். கர்த்தர் உங்களுக்கு அதிகமாக கிருபை கொடுப்பாரு. நீங்கள் பரிசுத்த ஆவி இல்லாமல் நீங்கள் எது செஞ்சாலும் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. பரிசுத்த ஆவி இல்லாமல் நம்ம ஒரு பைபிளோட வாசிக்க முடியாது, நம்ம ஜெபிக்க கூட முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவி ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவி நம்ம வரும்போது நிச்சயமாக நம்ம பலனடைந்து யூதா முழுவதும் சமாரியா முழுவதும் இந்த உலகம் முழுவதும் நம்ம சாட்சியாக இருப்போம். தேவனுக்கு ஒரு மகிமையாக நம்ம ஊழியம் செய்வோம். கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். பவுலை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், பேதுரை கொண்டு செஞ்சார். இன்னைக்கு நீங்கள் பரிசுத்தா நிறுவப்பட்டு கர்த்தரோடு இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். ஆமென்.